வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா ஜாப் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட 6th செமஸ்டரோட போர்ஷன் தான் இந்த ஜாப் காஸ்டிங்ன்றது. இது வந்து கேட்டிருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் அப்படின்ற போது ஜாப் காஸ்டிங்க்கும் காஸ்ட் ஷீட்டும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. ஜாப் காஸ்ட் ஷீட் அதே மாதிரி தான் இருக்கும். காஸ்ட் ஷீட் மாதிரி தான். சோ நம்ம அதனால இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம். Following information, prepare cost sheet of job number 56. Direct material rupees 24,000. Material received from stores rupees 1,68,000. Direct wages 96,000. Other direct expenses 10,000. Production overhead are taken at 100% of wages. Administration overhead at 20% of the production cost. The contract price is fixed at rupees 5,50,000. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். எஸ், நம்ம காஸ்ட் ஷீட் எப்படி போடுவோமோ அதே சேம் மெத்தட் தான் இதுலயும் போட போறோம். எஸ் போடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் எழுதியாச்சு 24,000. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ் ஃப்ரம் ஸ்டோர், இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு அப்படின்னா 1,68,000 எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ் வந்து 96,000, அதை எழுதிக்கலாம். எஸ், 96,000. அதுக்கப்புறம் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 10,000, அதையும் எழுதிக்கலாம். எஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பாத்தீங்கன்னா 100% ஆஃப் வேஜஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா வர்றது பிரைம் காஸ்ட். ஓகே, ஏன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒர்க் காஸ்ட். சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரைம் காஸ்ட். ஓகே, பிரைம் காஸ்ட் பாருங்க 2,98,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ஆர் டேக்கன் அட் 100% ஆஃப் வேஜஸ். ஓகே, வேஜஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 96,000. இதுல 100% எடுத்தோம் அப்படின்னா அதே 96,000 தான் வரப்போகுது. சோ இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 96,000 போட்டோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணி வர்றது நமக்கு பேரு ஒர்க் காஸ்ட். ஓகே, இப்ப ஒர்க் காஸ்ட் எவ்வளவு பாருங்க, 3,94,000 தான் ஒர்க் காஸ்ட். இதை நம்ம ஃபேக்டரி காஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அட் 20% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல நமக்கு வந்து 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் போட்ட பிறகு வருதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இப்ப நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றதுதான் ப்ரொடக்ஷனோட காஸ்ட் இல்லையா? அப்ப நமக்கு வந்து 20% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னா இப்ப நம்ம போட போற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ஆட் பண்ண பிறகு வர ஆன்சர்ல இருந்து 20% போடணும். ஆனா நம்ம கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒர்க் காஸ்ட் தான் இருக்கு. ஓகே, அப்ப அது 20% நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டோம்னா நமக்கு 100% காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிறதோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒர்க் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 80%. சோ இந்த 80% ஒர்க் காஸ்ட்ல நம்ம 20% கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஓகே, 3,94,000 into 20/80. ஓகேவா, 98,500. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரதுதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகே, இது ஆட் பண்ணா வரது ப்ரொடக்ஷன் காஸ்ட் 4,92,500. சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ்ல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட மைனஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அப்ப பாருங்க 5,50,000 மைனஸ் இந்த 4,92,500 போட்டோம்னா பாருங்க 57,500 வருது. ஓகே, இப்ப இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் கரெக்டா வந்துருச்சு பாருங்க. எஸ், ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? அதாவது இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் நமக்கு டோட்டல் காஸ்டே, வேற எதுவுமே இதுல இல்ல. அதனால டோட்டல் காஸ்டும் ப்ரொடக்ஷன் காஸ்டும் சேம் தான். சரியா? எஸ், இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.